20ஆம் நூற்றாண்டின் ஈடு இணையற்ற ஒரு கவிஞர். கவிஞர்களுக்கெல்லாம் பேராசானவர். அவர் தொட்டாத தொடாத, அவர் எடுத்து கூறாத பகுதிகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழர்களின் நெஞ்சத்தில் நீக்கமர நிறைந்திருக்கிற அனைத்து விடயங்களையும் தன்னுடைய கவியாற்றல் மூலமாக வெளிப்படுத்தி காட்டிய ஒரு மாபெரும் கவி அரசு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரை அரசவை கவிஞராக்கினார். நான் லயோலா கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த காலத்தில் 2 ஆண்டுகள் தமிழ் பேரவை நிகழ்ச்சிக்கு அவரை அழைத்து சென்றிருக்கிறேன். அன்பாக பேசுவார். அவர் ஓய்வெடுத்து கொண்டிருக்க நேரத்திலும் அவர் அறைக்குள்ளே நான் சென்று இப்போது நேரமாகிவிட்டது செல்லலாம் என்றால் சிரித்து கொண்டே அன்போடு கிளம்பி விடுவார். இப்பாவை மட்டும் சரி செய்து கொண்டு தலை மற்றும் கோதி குட்டு காரில் ஏறி வீடு நடை போட்டு லயோலா கல்லூரி குயின் மண்டபத்திலே வந்து இறங்குவார். ஒரு முறை அப்படி வந்தபோது மாணவர்கள் ஏதாவது பாட்டு பாடுங்கள் என்று கேட்டார்கள். உடனே பாடினார். பார்த்தேன், சிரித்தேன், பக்கம் வர துடித்தேன், உனைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் இவளென மலைத்தேன் என்ற அந்த பாடலை முழுமையாக பாடி வரத்த கரவொலி அன்றைக்கு எழுந்ததை நான் நினைத்து பார்க்கின்றேன். தன்னுடைய இறுதி காலங்களில் அவர் பல்வேறு நிலைகளிலே இந்து தர்மத்தை எல்லா நிலைகளிலும் நிலைநாட்டுகின்ற ஒரு புத்தகத்தை எழுதி அது பல்வேறு நிலைகளிலே மிகப்பெரிய வரவேற்பு உலகம் முழுவதும் பெற்றதை நாம் அறிவோம். அதேபோன்று இயேசு காவியத்தை கவிதை நடையிலே எழுதி அனைத்து தரப்பு மக்களுடைய அன்பையும் பேராதரவையும் அன்றைக்கு அவர் பெற்றார்கள். இன்னும் கொஞ்ச காலம் அவர் இருந்திருக்க வேண்டும் என்று தமிழ் நெஞ்சங்களெல்லாம் ஏங்கிக் கொண்டிருந்த காலம் அது. அவருடைய வாழ்நாள் முழுவதும் தமிழர் நலனுக்காக பல்வேறு காலகட்டங்களிலே பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த நேரத்திலும் தமிழ் மீது மாறாப்பற்றும் தமிழர்கள் மீது கொண்டிருந்த அந்த மாறாப்பற்றும் என்றைக்கும் நினைவிலே கொள்ளத்தக்கவையாக இருக்கிறது. மயக்கமா கலக்கமா, மனதிலே தயக்கமா என்று அவர் எழுதிய பாடல் தான் இன்னொரு மாபெரும் கவிஞராகிய வாலியை உருவாக்கியது என்று அவரே தன்னுடைய சுயசரிதை புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். அவர் மட்டுமல்ல, தமிழகத்திலே தமிழை நேசிக்கின்ற கவிஞர்களை நேசிக்கின்ற தமிழ் நெஞ்சங்களில் நீக்கமர நிறைந்திருக்கிற அவருடைய 100ஆண்டு பிறந்த நாள் விழாவில் தமிழக அரசின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சார்பிலே நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டு அவருக்கு மரியாதை செலுத்துவதை எங்கள் கடமையாக கருதுகின்றோம். கண்ணதாசன் என்றால் நேற்று, இன்று, நாளை என்று அவர்களுடைய பாடல்கள் தமிழகத்தினுடைய பட்டி தொட்டி எல்லாம் ஒலித்து கொண்டிருக்கிறது. அதுதான் அவர்களுடைய சிறப்பு, பெருமை. தன்னுடைய பாடல்களால் அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்த பெருமை அவர்களுக்கு உண்டு. இன்றைக்கு அவருடைய பிறந்த நன்னாளிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே அவர்களுடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவிப்பதை மிகப்பெரிய மரியாதையாக கருதுகிறோம். மேலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கவிஞர் கண்ணதாசனுடைய பிறந்த தின நிகழ்ச்சிகளை அரசு நிகழ்ச்சிகளாக நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறது. மேலும் மிக முக்கியமாக அவருடைய 100ஆண்டிலே அவருடைய புத்தகங்களை அரசுடைமை ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். சார், நேற்றைய தினம் தலைமை செயலர் இந்த சட்டப்பேரவை கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு சென்னையிலே நினைவு மண்டபம் என்பது பலரது விருப்பம் என்பதை அரசுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் அந்த விருப்பத்தை தெரிவிக்கிறது. நேற்றைய தினம் சட்டப்பேரவை நடைபெற்ற நீங்க பொதுவா சட்டமன்றத்தை பொறுத்தவரையில சட்டமன்றங்கள் எப்பொழுதுமே மக்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றவாறு நடைபெற வேண்டும். ஆக்கப்பூர்வமான முறையிலே
நடைபெற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும் என்பதை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நினைக்கிறது. அதைத்தான் வலியுறுத்துகிறோம். ஆரோக்கியமான சட்டமன்றமே ஆரோக்கியமான தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு அடித்தளம்.